உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தளபதி விஜய் தமிழ் சினிமாவில் டாப் ஸ்டாரா இருக்காரு. இவருக்கான ரசிகர்கள் எண்ணிக்கை எண்ணிலடங்காதவை என்றுதான் சொல்லணும். அந்த அளவிற்கு ரசிகர்களின் கூட்டம் வேற லெவல்ல இருந்துட்டு இருக்கு. மேலும் இவருக்கான ரசிகர்கள் கூட்டத்தை வைத்து விஜய் மக்கள் இயக்கம் என ஆரம்பிச்சு மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை செஞ்சிட்டு இருக்காரு தளபதி. தளபதி விஜய்க்கு ரசிகர்கள் கூட்டம் தமிழகம் தாண்டி பிற மாநிலங்கள்லயும் இருக்கு. தளபதிக்கு ஒன்று என்றால் ரசிகர்களின் ஆதரவு அதிகரிக்கும் என தெரியுது. எங்க என்ன பிரச்சனை என்றாலும் தளபதி யாரிடமும் சொல்லாமல் சம்பந்தப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவிக்கிறாரு. அப்படி இருந்தால்தான் இவருக்கு ரசிகர்கள் கூட்டம் கூடிக்கொண்டே செல்கிறது. நீண்ட காலமாக ரசிகர்களின் ஆசை என்றால் தளபதி விஜய் அரசியலுக்கு வர வேண்டும் என்றுதான். தற்போது தேர்தல் நடந்துட்டு வருது. தளபதி விஜய் நடிப்புல கடைசியாக வெளிவந்த படம் தான் சர்க்கார். இந்த படத்தில் அரசியல் சார்ந்த வசனங்கள் இடம்பெற்றிருக்கும். அதிலும் தளபதி மக்களுக்கான பிரச்சனை பற்றி பேசியிருப்பாரு. இதனால் அரசியல் பிரமுகர்கள் படத்தை நீக்க வேண்டும், படம் திரையில் ஓடக்கூடாது என பல சர்ச்சையான விஷயங்களை பரவி வைரலாகி இருந்தாங்க. ஆனால் தளபதி ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களும் படத்தில் எதுவும் தவறாக சொல்லவில்லை. அதில் வந்தவை அனைத்தும் உண்மையாக நடந்தவை என்று கூறி அனைவரும் படத்திற்கு ஆதரவு கொடுத்திருந்தாங்க. தற்போது இவர் எப்போது வருவார் என ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க. தற்போது தேர்தல் காலம் என்பதால பல பகுதிகளில் பிரச்சாரங்கள் நடைபெற்றிட்டு இருக்கு. இந்நிலையில கும்பகோணம் விஜய் ரசிகர்கள் ஒரு போஸ்டரை ஒட்டியிருக்காங்க. அதில் தமிழகத்துக்கு பிறக்கணும் விடிவு, அதுக்கு தளபதி தான் எடுக்கணும் முடிவு என குறிப்பிட்டிருக்காங்க. தளபதி ரசிகர்கள் ஆரவாரமாக இந்த தகவலை வைரலாக்கிட்டு இருக்காங்க. மேலும் தளபதியின் பிறந்த நாள் வர இருக்கிறதால தளபதி ரசிகர்கள் பல பேனர்கள் அடிக்க தயாராகி இருக்காங்க. அதிலும் பல வரிகள் இடம்பெறும் என நம்பலாம். ரசிகர்கள் கூட்டம் அதிகம் என்பதால கேரளாவின் தளபதி பிறந்த நாள் மிக கோலாகலமாக கொண்டாடுவார்கள் என தெரியுது.